வணக்கம். நம்மளோட லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போனால் நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் செட்டில் ஆனால் நல்லா இருக்குல்ல. இதுக்கெல்லாம் நம்ம மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதே. நம்ம மனசு ஒரு எஃப்எம் ரேடியோ மாதிரிங்க. ஒவ்வொரு சேனல்லையும் சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், கவலை, துக்கம், துயரம் அப்படின்னு ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம அதை சரியாக டியூன் பண்ணி நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சரியாக டியூன் பண்ணலைன்னா அதனால வர குழப்பம்தான் ஒரு செட்டில் ஆகாத மனநிலை, அதாவது ஒரு திருப்தி இல்லாத மனநிலைன்னு சொல்லலாம். இந்த நிலை காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ரொம்ப நாளா ஷெட்டில் கடந்த ஒரு வண்டி எடுத்து செட்டே ஆகாத ஒரு ரோட்ல ஓட்டும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளான லைஃபை ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு, ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக், நீங்க அந்த மாதிரி திருப்தி இல்லாத மனநிலையில் இருக்கும்பொழுது ஒரு பேப்பர் பேனாவை எடுங்க. அதை எடுத்து உங்களுக்கு தோன்ற எண்ணங்கள், சிந்தனைகள், கவலைகள், என்னென்னலாம் கஷ்டம் இருக்கோ அத்தனையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. அத்தனையும் லிஸ்ட் போட்டுட்டு அதை ஒரு வாட்டி நீங்க படிச்சு பாருங்க. அது உங்களுக்கே சில விஷயங்கள் காமெடியா இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு கடந்து போயிடுங்க. இதெல்லாம் தேவையா, தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். டெக்னிக் நம்பர் 2, உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்க முயற்சி பண்ணுங்க. அதாவது நீங்க சாப்பிட்ற உணவாகட்டும், குடிக்கிற தண்ணி ஆகட்டும், ஒரு டீ கொடுத்தா கூட ஓகே இது ஃபீல் குட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நீங்க நன்றி உணர்வோட இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்களை சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உலகம் ஃபுல்லா ஒரு போர் பதற்ற, ஒரு நிம்மதி இல்லாத இருக்கு. அதுக்கு நாம இருக்கிற இடம் எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன நன்றி உணர்வோட இருக்க முயற்சி பண்ணுங்க. டெக்னிக் நம்பர் 3, உங்களோட மூக்கு வழியா காத்து உள்ள போகிறத கூர்ந்து கவனிங்க. அது உடல் முழுவதும் எங்கெல்லாம் பரவுது கொஞ்சம் கவனிங்க. அதுக்கப்புறம் மூக்கு வழியா அதே காத்து வெளியே எப்படி வருதுன்றதையும் கூர்ந்து கவனிங்க. என்னங்க, மூச்சு பயிற்சி தான் இப்படி சொல்றேன். இந்த மாதிரி கூர்ந்து கவனிச்சு உங்களுடைய சுவாசத்தை 3 முறை மூச்சு பயிற்சி செய்யுங்க. அதன் பிறகு உங்க உள்ளுக்குள்ள, உங்க உடலுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது, உங்களோட சிந்தனைகள் என்ன சொல்ல வருது அப்படின்றத கவனிங்க. அது ஒரு வகையில உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு வழிகாட்டும். இந்த 3 டெக்னிக்கை உங்க அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களோட லைஃப் ஸ்மூத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டெக்னிக்கை குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாளைக்காவது ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட அனுபவத்தை பதிவிடுங்க. இந்த மாதிரியான நடுத்தர வயதுல வர பிரச்சனைகளுக்கு தீர்வுகளா, மன உளவியல் சார்ந்த கருத்துக்களை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.